நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுகுணா திவாகர்? இன்னைக்கு வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கியமான 3 கட்சிகளுக்கான எண்ணிக்கை நிறைவு செய்யப்பட்டுச்சு. இன்றைக்கி இரவுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருவோம், இப்போ குழப்படிகள் இருக்குது, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னா சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் எவ்வளவு தெளிவாக முதல்ல களத்துக்கு போகிறோம், எல்லாத்தையும் நிறைவு செஞ்சுட்டு அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ குறைந்தபட்சம் முடிவு கையெழுத்தானது அங்கே தானே? அதான் அது மட்டும் நடந்திருக்குது. அப்போ என்னன்னா அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகத்தான் அதிமுக தலைமை கழகத்தில், ஏன்னா இப்போ அதுவும் நீங்கள் போய் டெல்லியிலையோ அமித்ஷா வீட்லேயோ அல்லது பிஜேபி ஆஃபீஸ்லேயோ பண்ண முடியாது. இதே இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்வதற்கு அதற்கு ஒரு நிரூபணம் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் தான் அந்த ஒப்பந்தங்கிறது கையெழுத்தாகணும். ஆனால் அதற்கு முன்னால் நடந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே டெல்லியில் தான் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. இப்போ என்னென்னா இப்போ திமுகவுடைய தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு கட்சியினுடைய பேச்சுவார்த்தையுமே அங்கே தான் போய் நடந்ததுங்கிறத பார்க்கணும், இப்போ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் உட்பட. ஆனால் இங்கே யாரிடம் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே தெளிவாக தெரியல. அதிமுக தலைமை அலுவலகத்தில் எந்த கட்சியும் போய் பேச்சுவார்த்தை நடத்தலை. இப்போ நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறாங்களா அல்லது பாஜகவிடம் போய் தான் அவங்க தான் இதெல்லாம் அப்ரூவல் பண்ணி கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலுங்கிறது ஒப்பந்தம் அதிமுக அலுவலகத்தில் நடந்துச்சு. ஆனாலும் இந்த கேள்விகள் இருக்குங்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்டத்திலுமே வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பெரிய கட்சிங்கிறப்ப அந்த தலைமை அலுவலகத்தில் தான் ஒவ்வொரு கட்டத்தினுடைய பேச்சுவார்த்தையும் நடத்தி இறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது. ஆனால் அது இறுதி செய்யப்படும் இது 2 விதமாக பார்க்கலாம் சார். இப்போ இடம் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமானது, நான் மறுக்கல. ஒரு கட்சி அதனுடைய அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, வேற ஒரு பக்கம் நடத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அதில் ஒரு விமர்சனம் இருக்கலாம். அல்லது இது என்ன விதமாக போய் சேரும், அப்போ அவங்க வந்து ஏற்கனவே திமுகலேருந்து இது விமர்சனம் வச்சாங்க, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறது நிரூபமாகுது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எண்ணிக்கையை அவர் கண்டெயின் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு பாலச்சந்தர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. பாஜக எவ்வளவோ எதிர்பார்த்தது, ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ உறுதியாக தனக்கு என்ன வேணுமோ அதை தான் செஞ்சுருக்காரு. அப்படின்னா ரிசல்ட் என்னங்கிறத நான் பார்க்கணும். அவங்க எங்கே பேசினாங்க, எப்படி பேசினாங்கிறத தாண்டி அவர் நினைத்த மாதிரி இது முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணுமா? இப்போ 35 சீட்டு 45 சீட்லாம் பிஜேபிக்கு சொல்லப்பட்டு இப்போ 27 சீட் அப்படிங்கிறது பயிலில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 28 சீட்டு அப்படிங்கிறப்ப ஒரு சீட்டு கம்மியாக தான் பிஜேபி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வகையில் பார்க்கலாம். இன்னொரு வகையில் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ போன முறை 25 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கப்பட்டு 18 சீட்டில் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுங்கிறது அதிகம். ஆனால் பிஜேபிக்கு வந்து 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 20ல் நின்று 4 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரு சீட்டு அதிகமாக ஜெயிச்சாங்க, 5 சீட்டு ஜெயிச்சாங்க அவங்க. அப்படி ஜெயித்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த முறை வந்து குறைவான சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, பாஜகவுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி பாஜகவுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டதை தாண்டி தாமரை சின்னத்தில் வேற யாரெல்லாம் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. இப்போ நமக்கு சில தகவல்கள் என்னென்னா, இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, ஜான் பாண்டியன் கட்சி, புதிய நீதி கட்சி இவங்கெல்லாம் கூட தாமரை சின்னத்தில் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 35 சீட்டுகள் வந்து தாமரை சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ பூவை ஜெகன்மூர்த்தியோட புரட்சி பாரதம் கட்சிகள்லாம் ஏடிஎம்கேயோட சிம்பிளை தான் நிற்க போகிறாங்க, இவங்க தாமரை சின்னத்தில் நிற்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 35 சீட்டுகள் வந்து பாஜகவுடைய கைவசம் தான் இருக்க போகிறது. இப்போ 11 சீட்டு அமமுக கொடுத்த சீட்டுமே ஒருவேளை நாளைக்கு அதிமுக கூட்டணிங்கிறது ஒருவேளை வெற்றி பெற்றால் அங்கே ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி ஒரு நெருக்கடி நிலை வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 46 சீட்டுகள் பாஜக கைவசம் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான நிலைமை. அதனால ஒரு வகையில 46 இடங்கள்ல போட்டிடுறாங்க, 46 வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அப்ப வந்து 46 வெற்றி பெற்றாங்க இல்ல, உங்களுக்கு ப்ராபபிலிட்டிங்கிறது இல்லை, எவ்வளவு சீட்டுகள்ல நிக்கிறாங்க எவ்வளவு சீட்ல வெற்றி பெறாங்கிறப்ப அந்த எண்ணிக்கைங்கிறது அதிகமாயிருச்சு. பாஜக நம்ம வெறுமனே 27 மட்டுமே சுருக்கி பார்க்க முடியுமா? ஓகே, பாஜக எண்ணிக்கை 27ன்னு சுருக்க முடியாது அப்படிங்கிறீங்க. இல்ல, ஒருவேளை இப்ப திமுக கூட்டணி வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அதிமுகவில் மற்ற எல்லாருமே இரட்டையில தான் நின்னாங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கான வெற்றியாக இருக்கலாம். அதற்கு மாறாக இங்கே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த முறை வந்து இப்ப தமாக எல்லாம் இரட்டையில சின்னத்துல தான் போட்டிட்டாங்க. நம்ம கடந்த முறை நின்னாங்க. இப்ப எப்படின்னு தெரியல. இப்ப ஜி கே வாசன் வரவே இல்லை. இப்ப புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியுமே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கிருஷ்ணசாமி பேச்சுவார்த்தைகளே வரல, அவரு சொல்லிட்டு தொலைக்காட்சியில சொல்லியிருக்கிறப்ப நாங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பேச்சுவார்த்தை நடக்குது அதெல்லாம் சொல்றாரு. ஆனா வந்து அவங்க வந்து இந்த வடிவத்துக்குள்ளே வரல, அதாவது நேரடியா வந்து நம்முடைய கேமரா முன்னாடி இது வரைக்கும் வரல. மற்றவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, கிருஷ்ணசாமி வரல. ஆனா திரைமறைவில் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு. அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பேசியிருப்பாரு. ஆனா அது வந்து இன்னுமே வந்து ஃபைனலைஸ் ஆகல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்
உதயசூரன் நிற்பாங்க. சின்ன சின்ன கட்சிகள், அங்கீகாரம் பெறாத கட்சிகள். அதிமுக கடந்த காலங்களில் ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களில் முக்குளத்தோல் புலிப்படை பண்றவங்கலாம் இரட்டலை சின்னத்தில் தான் நின்று இருக்காங்க. இங்கேயும் மற்ற கட்சிகள் இரட்டலையில் நின்னாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கான வெற்றியாக இருக்கும். ஒருவேளை தாமரை சின்னத்தில் நின்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல விட்டு கொடுத்துறாரு அப்படின்னாலே அது வந்து மிகப்பெரிய பின்னடைவாக எடுத்துக்கலாம். 27ஓட அது சுருங்கலைங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாரு. அக்னி எப்படி பார்க்கலாம்? அதாவது எல்லா விமர்சனங்களுக்கும் எல்லா தாக்குதலுக்கும் எப்போ பார்த்தாலும் பலவீனமாக இருக்குது, டெல்லிக்கு போகிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு தன்னுடைய அனுபவ ரீதியாக ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கி அதிமுகவினுடைய முடிவுகள் நிலைநாட்டியிருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மத்தியில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற போது நிறைய பேர் வந்து நான் வந்து இந்த கட்சியில் இருந்தேன், என் சொந்தக்காரங்க அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு கட்சியை ஒற்றை தலைமை ஆனதற்கு பிறகு வழி நடத்திட்டு போகிறது இருக்குல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். டெல்லிக்கு போனால் திம்முனால் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஏன் திம்முறாரு, ஏன் வந்து மாத்திரை எடுக்கலையா, டெல்லி போனாருங்கிறது அவரே சொல்றாரு. இப்ப சார் அதே இது வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் வந்து ராஜ்யசபா இதுக்கு கையெழுத்து போட போனேங்க, அதையும் சேர்த்து வச்சு இவங்க எல்லாம் அங்க போறாங்கன்ட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க எந்த சண்டை சச்சரவு, மரியாதைக்குரிய இதயா சார் சொன்னது மாதிரி எந்த சண்டை சச்சரவும் இல்லை. நாங்கள் தாவேகாவுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கலைங்க. சண்டை சச்சரவு இல்ல. இரண்டு கட்சிகளும் காங்கிரசும் திமுகவும் மாறி மாறி சண்டை சச்சரவுகள், வார்த்தை யுத்தங்கள் நடந்ததற்கு பிறகு அவங்களுக்கு 2021 அவங்களுக்கு வந்து வெறும் 25 சீட்டு. ஆனா இப்ப காங்கிரஸ் என்ன தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. சரி, ஆனா 28 நாடாளுமன்ற உறுப்பினரும் கொடுத்திருக்காங்க. அதான் சுகுணா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க, காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் என்ன, பிஜேபி ஸ்ட்ரைக் ரேட் என்ன. அப்ப நிறைய வெற்றியை பெற்று அந்த கூட்டணியில ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் காங்கிரஸுக்கு தான் போன முறை. அப்ப அவங்களுக்கு கூடுதலா 3 இடம் கொடுக்கறதையும், இங்க வந்து தோல்வி அதிகமாக அடைந்து ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிற பிஜேபி கூடுதலா இன்னும் 2 மடங்கு எண்ணிக்கை கூட்டாங்க காங்கிரஸோட ஒப்பிடும்போது. அப்படின்னா அதை எப்படி நீங்க கம்மியான எண்ணிக்கைன்னு சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. சார் இவங்களை பொறுத்தல என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய நம்ம பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் சொன்னாரு, இதை முடிச்சிருச்சு அப்படின்னது பாராட்டவும் செஞ்சாரு. அதே நேரத்தில் ஆனா அமமுக மன மகிழ்ச்சியோட ஏத்துக்கிருச்சா அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இத சுகுணா திவாரி சார் என்ன அழகா கொண்டு போனார் பாருங்க. இல்ல அவர் திரு எடப்பாடி பழனிசாமி பத்தி சொன்னாரு. அதுதான் சார், அமமுகவுக்கு இத்தனை சீட்டுகள் கொடுத்திருக்கிறது அது மனமகிழ்ச்சி அப்படின்னு. ஏன்னா அது அவங்களால ஏத்துக்க முடியல. வீமன் நீளம் தாண்டுதல்ல பெரிய இது பண்ணுவான். ஆத்துல குளிக்கிற போது ஆத்துக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, குச்சிகளை வேல் கம்புகளை நட்டு வச்சிருப்பாங்க. ஏன் இது வரைக்கும் தான் தாண்ட முடியும், இதையும் தாண்டி போகக்கூடிய சக்தி ஆற்றல்